ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடைக்கு வந்து டெக்ஸ்சரிங் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சட்னிக்கும் அப்படியே டெக்ஸ்சரிங் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஃப்ளோர் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வேற விதமான ஒரு டெக்ஸ்சரிங்காக இருக்கும். அது என்னங்கிறத நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ சட்னிக்கு டெக்ஸ்சரிங் கொடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னி வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஆல்ட் ஹச் கொடுத்து அன்ஹைட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சட்னி வந்து விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி போன வீடியோலேயே இதுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கக்குள்ளே எந்த நோடுமே காமிக்கல அப்படின்னா நியூன்னு இங்கக்குள்ளே காமிக்கும், அதை கொடுத்துங்க. அப்படி கொடுத்துமே உங்களுக்கு வந்து இங்கே எந்த நோடுமே தெரியல அப்படின்னா ஸோ ஒருவேளை அது வந்து மூவ் ஆகி வேறு எங்கேயாச்சும் பேன் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கீபோர்டில் வந்து ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சென்டருக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம சட்னிக்கு வந்து டெக்ஸ்சரிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி வந்து ஒரு தேங்காய் சட்னி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்காண்டி ரொம்ப ஒயிட்டாக வைக்க போகிறது கிடையாது. அதில் வந்து கடலையெல்லாம் சேர்ப்பாங்கல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் எல்லோயிஷான ஒரு ஒயிட்டாக வைக்க போகிறோம். ஸோ நான் பேஸ் கலரில் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக கொடுத்துக்கிறேன். ரொம்ப எல்லோவாக கொடுத்துடாமல் ஓரளவுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லோ கலரில் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. இதுவே ஓகே தான். கொஞ்சம் நம்ம சட்னிக்கு ஏற்ற மாதிரி ரஃப்னஸை சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கு நம்ம வடை டெக்ஸ்சரிங் கொடுக்கும்போது யூஸ் பண்ணியிருப்போம் நாய்ஸ் டெக்ஸ்சர். ஸோ அந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஷிஃப்டியை கொடுத்து சர்ச்சில் வந்து நாய்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி பண்ணுற மாதிரி தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் கிளிக் கொடுத்து டேரெக்டாக மெட்டீரியல் அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. நாய்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். ஸோ இன்னுமே நம்மளோட பிளாக்கையும் ஒயிட்டையும் நல்லா டார்க் ஆக்கிற ஸோ கலர் ரேம் நோடு வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ கலர் ரேம் நம்ம வடைக்கு டெக்ஸ்சரிங் கொடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ நீ மிடில் ட்ராப் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். இதை கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். கலர் ரேம் நோடு வந்து நம்ம டேரெக்டாக ரஃப்னஸ்லேயே கனெக்ட் பண்ணிப்போம். பிரின்சிபல் பிஎஸ்டி இப்போ எடுத்து மெட்டீரியல் அவுட்புட்டில் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ரஃப்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத. இங்கே டீட்டெயிலில் போயிட்டு கொஞ்சமாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரஃப்னஸுமே முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். இன்னுமே நான் வந்து நாய்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எதுக்கு கண்ட்ரோல் டீ கொடுத்து நம்மளோட ஜாமெட்ரியில் இருக்க அந்த யூவி டேட்டாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. நான் யூவி எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நாய்ஸோட ஸ்கேல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் யூவிக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ட்ராப்ஸ்லேயுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈக்குவலான அந்த நாய்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம ஜாமெட்ரியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டெக்ஸ்சரிங் கிடைக்கும். அந்த டிஸ்ட்ரோஷன் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன் லைட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் இந்த சட்னி ஃபீல் கொடுக்குறதுக்கு. ஸோ நான் வந்து தேங்காய் சட்னி கிரியேட் பண்ணுறக்காண்டி எல்லோவிஷாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கலரில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே கூட பேஸ் கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலரில் மாற்றி வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நான் ரெண்டரிங்கில் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டர் மோடில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஸ்மூத்தாக இல்லை. நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ண ஏரியா வந்து ஸ்மூத்தாக இல்லை. நான் ஷிஃப்டியை கொடுத்து எதுக்கு ஒரு லைட்டாக ஆட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஷிஃப்டியில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும். ஸோ அதில் ஏரியா லைட்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆகிருக்கும். நம்ம ஜூம் அவுட் பண்ணாலும் தெரியும். ஜி கொடுத்து ஜெட்டு கொடுத்து வெர்டிக்கலாக அதை வந்து மேலே ஏற்றிக்கிறேன். ஸோ இப்போ அந்த லைட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. நார்மலாக கொடுத்துருக்க லைட்டில் தான் நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சு. நம்ம ஏரியா லைட் கொடுத்து பார்க்கும்போது நம்மளோட சட்னியில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் தெரியலை. ஆனால் நீங்கள் அப்படியே சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இடம் ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கல ஸ்கல்ப்டிங்கில் போயிட்டு ஸோ இந்த ஏரியா மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ பாதி இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வந்து ஷேடிங் போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான். நான் ஏரியா லைட்டை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரியா டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு இருந்தாலும் ஓகே தான். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து ஒரு ஃப்ளோர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வடை வந்து அந்த ஃப்ளோர் மேலே இருக்கிற மாதிரி வந்து நான் நார்மலான நம்மளோட டிஃபால்ட் லேஅவுட்டுக்கே போய்க்கிறேன். ஸோ டிஃபால்ட் லேஅவுட் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக வந்து ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அந்த சர்ஃபேஸுக்கு பதிலாக பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஏல போயிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும் பிளேன்னு சொல்லிட்டு பிளேன் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அது டிஃபால்ட்டான சைஸுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து வடையோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ. ஸோ அதனால் அதை விட பெருசாக தான் பிளேனோட சைஸ் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணிக்கோங்க.
ஆல் பண்ணிவிட்டு இப்போ நம்பர் 1 அதாவது ஃப்ரண்ட் வியூவில் வந்துட்டு இதை வந்து நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸை தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து வடக்கு கீழே வச்சுக்கிறேன். ஜி ப்ரெஸ் பண்ணி Z2 ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அதோட ஆக்சிஸ் வந்து கீழே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷேடிங்கில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஷேடிங் வைக்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த லைட்டான ஒரு ஷேடோ வந்து கிடைக்கும். ரெண்டரிங்கில் பார்ப்போம். ஸோ ரெண்டரிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே நம்மளுக்கு வந்து ஷேடோ கிடைக்கிது. இதே ஓகே தான். ஏன் அப்படின்னா நம்மளோட லைட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட லைட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அது விழுகிற பொசிஷனை பொறுத்து நம்மளோட அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து விழுகுது. ஸோ நம்மளோட லைட்டை வந்து நான் இன்னுமே கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இல்லைனா Shift S கொடுத்து நம்ம செலெக்ஷன் டூ காசாக கொடுப்போம்ல. ஸோ அது மாதிரி கொடுத்து நம்ம வடை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஜி ப்ரெஸ் பண்ணி ஓரளவு கம்மி பண்ணிட்டு இப்போ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த வாட்டை வந்து கம்மி பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கம்மி பண்ணிக்கிங்க. நம்மளோட வடை வந்து கிளியராக தெரியணும், அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கிங்க. ஓகே, 12 வாட்டில் வச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் இதுக்கு வந்து டெக்ஸ்சரிங் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஷேடிங் டேப்புக்கு வந்து மாறிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நியூவாக வந்து இதுக்கு வந்து நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ நியூ கிளிக் பண்ணோன்னே இங்கே எனக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்சரிங்லேயே அதாவது ஷேடிங்லேயே மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜரல் டெக்ஸ்சரிங், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா PPR டெக்ஸ்சரிங். ஸோ அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரல் டெக்ஸ்சரிங் வந்து நம்ம நார்மலாக ஸோ நம்மளோட வடைக்கு கொடுத்துருக்கோம்ல எந்த விதமான இமேஜும் யூஸ் பண்ணாமல் ஷேடரில் இருக்க அந்த நோடே வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜரல் டெக்ஸ்சரிங். அதாவது நம்மளோட வேல்யூஸை வச்சு மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆனால் PPR டெக்ஸ்சரிங் பார்த்தீங்கன்னா அது வந்து பிசிக்கல் பேஸ்ட் ரெண்டரிங் சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்சரை வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்ல இருக்க ஆப்ஜெக்டோட டெக்ஸ்சரை எடுத்துட்டு வந்து நம்ம 3Dக்கு வந்து கொடுப்போம். ஸோ அதுதான் PPR டெக்ஸ்சரிங். அதுக்கு சில வெப்சைட் இருக்கு, அதாவது polygon.com, texture.com, ambience இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாவே நமக்கு வந்து டெக்ஸ்சரிங் கிடைக்கும். ஸோ நீங்க தேடுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அது PPR டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அந்த PPR டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இமேஜா இருக்கும். இந்த இமேஜ் வந்து நம்மளோட நோட்ல வந்து கனெக்ட் பண்ணோம்னா ஸோ ரியல் லைஃப்ல ஒரு ஆப்ஜெக்டோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அதே டெக்ஸ்சர் வந்து நம்மளோட 3Dல வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி ambience வெப்சைட்ல இருந்து ஒரு டெக்ஸ்சர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்சர் தான் இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ் கொடுக்க போறோம். ஸோ நான் யூஸ் பண்ற அந்த டெக்ஸ்சரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்க அதுல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களுமே ambience சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சர்ஃபேஸ் பிடிக்குதோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி PPR டெக்ஸ்சர் கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி PPR டெக்ஸ்சர் வந்து எல்லாமே ஒரு இமேஜஸ் தான். ஸோ இமேஜை வந்து நம்மளோட ஷேடர்ல கனெக்ட் பண்றதுக்குன்னு தனியா ஒரு நோட் இருக்கு, அதான் இமேஜ் டெக்ஸ்சர். ஸோ அந்த நோட நான் ஆட் பண்றது Shift A கிளிக் பண்ணி சர்ச்ல வந்து இமேஜ் டைப் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் டெக்ஸ்சர்னு சொல்லிட்டு ஒரு நோடு ஒன்று வந்திருக்கும். ஸோ கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், நியூ, ஓப்பன். ஸோ நியூனா நீங்கள் வந்து இங்கே லோக்கலாக வந்து கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நம்மளோட சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீனை கொடுத்துட்டு இப்போ நியூ இமேஜ் கொடுத்துட்டேன். நம்ம கொடுத்த கலர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த கலர் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் பேஸ் கலரில் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கலருக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து இதை பண்ண போக கிடையாது, நம்ம வந்து ஒரு இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூன்னு இருக்கு பாருங்க, இந்த நியூவை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டருக்குள்ளே ஃபைல் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து எங்கே அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் தான் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து லிஸ்ட் படி இப்படி காமிக்கும், இல்லைனா நான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து இமேஜஸாக காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட்டே ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த உட்டுன்னு போட்டு 2K PNG போட்டுக்கல, இது நம்மளோட இமேஜோட ரெசல்யூஷன். நீங்கள் வந்து 4K 8K வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற இமேஜ் ரெசல்யூஷனை பொறுத்தும் ரெண்டிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 8Kனா ரொம்பவே கிளியரான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், ஆனால் ரெண்டிங் டைம் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 2K ரெசல்யூஷனே எனாஃப் தான். ஸோ அதனால் நான் டெக்ஸ்சரை வந்து 2Kல டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் பவர்ஃபுல்லான சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4K 8K கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. PNGக்கு அப்புறம் இங்கே வருது பாருங்கள் லெட்டர்ஸ், அதாவது கலர்னு வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும், ரஃப்னஸ்னு வருதா. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து நோட ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கலர். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், நம்மளோட அந்த உட் கலரில் வந்து இமேஜ் வந்து காமிக்கும். ஸோ ரஃப்னஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கும். நார்மல் வந்து பர்பிள் கலரில் காமிக்கும். ஸோ இப்போ வந்து கலர் மேப்பை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்ஃபேஸ்க்கு வந்து கலரை வந்து ஆட் பண்ணியாச்சு.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து அந்த வுட் சர்ஃபேஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நார்மலாக டெக்ஸ்சரிங்கில் வந்து இதை வந்து கலர்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஆல்பெடோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கலர் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த பேஸ் கலரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு இமேஜ் டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜி கொடுத்து மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இதுலேருந்தே நான் ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சர்ச்சில் போயிட்டு ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இமேஜ் செக்ஷன் காமிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் இருக்குல்ல, இந்த ரஃப்னஸ் தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரஃப்னஸ் விஎன்ஜியை கொடுத்துட்டு ஓப்பன் இமேஜ் கொடுத்துருங்க. இதோட கலர் இன்ஃபோ எடுத்துகிட்டு போய் ஸோ நம்ம ரஃப்னஸ் நம்மளோட பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்ல இருக்குல்ல, ஸோ அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜிபின்னு இருக்கும். இப்போ எஸ்ஆர்ஜிபினா வேற ஒன்றும் கிடையாது, கலர் தான். ஸோ ஆர்ஜிபி கலர் தான். ஸோ இதில் கலர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதனால நம்ம எஸ்ஆர்ஜிபின்னு கொடுத்துக்கிட்டோம். ஸோ ஆனால் ரஃப்னஸை பொறுத்த வரைக்கும் கலர் இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா எஸ்ஆர்ஜிபியை கிளிக் பண்ணி நான் கலர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நார்மலாக நம்மளோட அந்த வுட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதோட ரஃப்னஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ முதல்ல நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷைனியாக இருந்துச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்கு வந்து நார்மலாக அந்த டெக்ஸ்சரிங்கில் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ரியலிஸ்டிக்கான ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா நான் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அடுத்த டெக்ஸ்சரிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இதை கரெக்டாக மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணுவோம். ஷிஃப்ட் ஏ. ஸோ கீழே நம்ம சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நியூ கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் மேப் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் மேப்லேயே மொத்தம் 2 டைப்பில் காமிக்கும். இன்னும் நார்மல் டிஎக்ஸ், இன்னொன்று வந்து ஜிஎல்னு காமிக்கும். ஸோ டிஎக்ஸ்னா டைரக்ட் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிஎல்னா குளோபல் ஓப்பன் ஜிஎல். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஜிஎல் தான். இதுதான் வந்து என்னன்னா பம்ப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். இது வந்து டிஎக்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டா டி ஃபிளாட்டா அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். அதாவது நீங்கள் பம்ப் பண்ணி வச்சிருக்கதே அப்படியே ஆப்போசிட்டா டி ஃபிளாட்டா அப்படி இருந்தோம், பள்ளமாக இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பம்ப் இன்ஃபோ தான் வேணும். ஸோ அதனால் நான் நார்மல் ஜிஎல்ஏ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோட கலர்னோட வந்து நம்ம டேரெக்டாக நார்மலாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்தந்த கலர் வந்து அந்தந்த கலரோட தான் சேரும். ஒன்லி எல்லோவும் கிரே மட்டும்தான் ஸோ மாறி மாறி ஜாயின் பண்ணக்கூடியது. இது எல்லா கலருமே அந்தந்த கலரோட தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க நார்மல் மேப்பில் இருக்க கலர் அவுட்புட்டை வந்து வெக்டார் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம நார்மலோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு நோடு ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நார்மல் மேப். ஷிஃப்டியை கொடுத்து நார்மல் மேப்னு நீங்கள் டைப் பண்ணினாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள் நார்மல் மேப்னு, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் இன்புட் இருக்கும். ஸோ நம்மளோட கலர் அவுட்புட் இருக்குது. இந்த கலர் இன்புட்டை வந்து கலர் அவுட்புட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜி பென் கொடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த வெக்டார் அவுட்புட்டை வந்து நம்மளோட நார்மல் இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் வேணால் எடுத்துகிட்டு வேணால் காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டரிங் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்மளோட வுட் சர்ஃபேஸுமே அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ அங்கங்கே பம்பியாகவும் இருக்கும், அங்கங்கே டீ ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் இப்போ லைட்டு படும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம என்ன ஃப்ளாட்டான ஒரு பிளேன் மெஷ் வச்சுருந்தாலும் ஆக்சுவலாக அதில் பம்பினஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான டீட்டெயில் தான் நம்ம நார்மல் மேப்பை வந்து இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் சைஸர் கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஓப்பனில் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து அந்த நோடு வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் மேப்பும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பும் சிமிலராக தான் ஒர்க் ஆகும். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நோடை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நார்மல் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் மேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் என்ன ஆகும்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து நம்மளோட மெஷ் வந்து ஜாமெட்ரிக்கலாகவே சேஞ்ச் பண்ணும். நார்மல் மேப் வந்து அப்படி ஜாமெட்ரிக்கலாக சேஞ்ச் பண்ணாது. ஸோ ஆனாலுமே ரியல் லைஃப்பில் ஒரு சர்ஃபேஸில் வந்து லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த எஃபெக்ட் வந்து ஃபேக்காகவே கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை வந்து நம்மளால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஸோ ஜி கொடுத்து மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை வந்து நம்மளால் ஸ்ட்ரைட்டாக வந்து அதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இன்புட் தான் இருக்குது, நம்மளோட கலர் அவுட்புட் தான் இருக்குது. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷேடர் இருக்குது, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். நீங்கள் ஷிஃப்டியை கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த நோடு வரும். நம்ம கலர் இன்ஃபோ இருக்குல்ல, அந்த கலர் இன்ஃபோ எங்கே கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட சர்ஃபேஸ் வந்து ரியல் லைஃப்பில் அந்த இருக்கிற அந்த பம்பினஸ் எல்லாமே நல்லாவே பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கேல், இது வந்து கம்மி பண்ண அதோட அளவு வந்து கம்மியாகும். நீங்கள் ஓரளவுக்கு வச்சுக்கலாம், இவ்வளோ ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ரெண்டரிங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் திரும்பவும் ஏரியா லைட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்டியை கொடுத்து ஏரியா லைட் கிளிக் பண்ணிட்டேன்.
ஜி கொடுத்து மேலே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சர்ஃபேஸ் வந்து பார்க்க அப்படியே நீட்டாக இருக்கும். அந்த சைக்கிள்ஸ் சொல்கிற இந்த ரெண்டிங்கில் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து இன்னுமே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த பிளேனுக்கு வந்து சப்டிவிஷன் அதிகமாக கொடுத்து நம்மளோட மெட்டீரியல் நோட்டில் போயிட்டு கீழே ஒரு செட்டிங் இருக்கும். செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சர்ஃபேஸில் வந்து பம்ப் ஒன்லின்னு இருக்கும். அந்த பம்ப் ஒன்லியை மாற்றி டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் பம்ப் அப்படின்னு கொடுத்தோம்னா ரியலிஸ்டிக்காக ஒரு சர்ஃபேஸ் எப்படி பம்ப் ஆகிருக்குமோ அது மாதிரி பம்ப் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து இதுவே போதும் தான். அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ரொம்பவே லோடு எடுத்துக்கும், நம்மளோட சாஃப்ட்வேரும் ரொம்பவே லோடு எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லோ எண்ட் டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா கிராஷ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஓகே தான், நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் டீட்டெயில் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணால் போதும். ரெண்டுமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா நோடையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுதான் பிபிஆர் டெக்ஸ்சரிங். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு நோடும் நம்மளால் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து நோட் ரேங்க்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் பண்ண சொன்னேன். அந்த ஆட் மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜாக நம்ம வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும் தேவையில்லை. இந்த ஆட் வந்து நம்மளோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது எல்லாத்தையுமே டெலிட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி டேட்டாவையும் மேப்பிங் டேட்டாவையும் ஆட் பண்ணுறது கண்ட்ரோல் டி கொடுத்துருப்போம். ஸோ அது கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு நோடு ஆடாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் டெக்ஸ்சரையும் சேர்த்து ஆட் பண்ணுறக்காண்டி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு எந்தெந்த நோடு ஆட் பண்ணணுமோ அந்தந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் நோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம், நார்மலில் வந்து ஜிஎல் ஆட் பண்ணிப்போம், ரஃப்னஸ். ஸோ இந்த 4 இமேஜுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4மே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் டெக்ஸ்சர் செலக்டர்னு காமிக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் ஆகிருக்கும். ஸோ கலர்னோட எதில் கனெக்ட் ஆகணுமோ அதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட டெக்ஸ்சரோட நேமை வந்து அதுவே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நோடோட வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இதில் வந்து ரஃப்னஸ் நோட வந்து கரெக்டாக ரஃப்னஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அதுவே கனெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்கேலை வந்து டவுன் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மேப்பை வந்து அதுவே கன்வெர்ட் பண்ணி நார்மல் இன்புட்டாக கொடுத்துருச்சு. ஸோ அதோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஜாமெட்ரி யூவிலேருந்து எடுத்து மேப்பிங்கில் வந்து பொசிஷன் டேட்டாவை சேஞ்ச் பண்ணி நம்மளோட டெக்ஸ்சரிங் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதையே நான் முன்னாடியே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அந்த நோடெல்லாம் ஒர்க் ஆகுங்கிறது தெரியணும். அதனால தான் உங்களுக்கு கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்ஆர்ஜிபி நம்மளோட கலர் டேட்டாக்கு மட்டும் எஸ்ஆர்ஜிபி கொடுத்துருக்கோம். மீது எல்லாத்துக்குமே நான் கலர் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா மீது எதுவுமே கலர் இன்ஃபோ வந்து ஷேர் பண்ணிக்காது, ஆனால் நான் கலர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுக்குற டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதில் நிறைய டெக்ஸ்சரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும், மெட்டலில் கிடைக்கும், நிறைய சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிபிஆர் டெக்ஸ்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சில நேரத்தில் வந்து நம்ம டெக்ஸ்சரோட சேர்ந்து ஸ்பெக்குலர்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஸ்பெக்குலரில் வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் நோட் ரேங்க்லர் ஆட் ஆன வச்சு ஈஸியாக உங்களால் வந்து அந்த டெக்ஸ்சரிங்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இமேஜாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னிக்கு வந்து ஷேடிங் கொடுத்தாச்சு, கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்ஃபேஸை ஆட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாமெட்ரி நோட்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாவே அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து நார்மலாக நான் கொடுக்குற மாதிரிலாம் இந்த வடைக்கு வந்து டெக்ஸ்சரிங் கொடுக்கல. இப்போ நம்ம பிளெண்டர் குழுவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நார்மலாக டெக்ஸ்சரிங் கொடுத்துட்டு போயிருப்பாரு. பேஸ் கலர் யூஸ் பண்ணி அந்த டோனட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக டெக்ஸ்சரிங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட வடை கொடுக்குறனால அதில் 2-3 பேஸ் கலர் வந்து ஆட் ஆயிருக்கனால அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்சரிங் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பேஸ் கலர் மட்டும் கொடுத்துட்டு மூவ் ஆன் ஆயிருங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு ஷேடிங் கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம். அதுக்கே நான் முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாமெட்ரி நோட்ஸ் நம்ம பார்க்கலாம். டாடா, பை பை.